வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் செல்காப் சீசன் 1 எபிசோடு 32. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ணால் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். போன எபிசோடை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை பாருங்கள். அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். வாங்க வாழ்வுலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எல்டர் சியோசுவான் வந்துட்டு ஒரு நல்ல பர்சனாக இருக்கார். இவ்வளோ டேலண்டடான பர்சனாக இருக்கார். நான் உங்களுக்கு தலைவணங்கியே ஆகணும். நீங்கள் ஒரு நல்ல பர்சனாக இருக்கீங்க. நீங்கள் இந்த வில்லைங்க 2 பேர்த்த நீங்கள் அழிச்சிங்கல்ல, நீங்கள் ரொம்ப திறமையானவங்களாக இருக்கீங்க. நான் அதில் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அந்த போட்டியில் வந்து கலந்துக்கணும். 1000 of years அந்த போட்டியில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கணும். நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க, நான் வந்து எதிர்பார்க்குறேன். அந்த வேண்ட ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு வணங்கிட்டு இருக்காங்க. அங்கே மோகனும் பார்க்குறான், என்னது குயின் கிங்டமோட தேர்டு பிரின்சஸே நம்ம மாஸ்டருக்கு வந்து தலை வணங்குறாங்களாம், இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆசிரமம் பார்க்குறான். நீங்கள் வந்து ஒரு பிரின்சஸ், நீங்கள் இந்த அளவுக்குலாம் என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை. உங்களோட செக்டரில் இருக்காங்களே, அதுவும் ஹிஸ்டாரிக் ஃபேமிலிஸ், அவங்கள பார்த்து எனக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது. அதை நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்டயே சொல்லிடுங்கன்னு சொல்கிறான் ஹீரோவும் வந்துட்டு. அதுக்கு வந்துட்டு ஹீரோவும் சொல்கிறான், கண்டிப்பாக நான் எங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து நீங்கள் வரதை வந்து நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கான நியூஸு வரும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்தாகணும். நீங்கள் வருவீங்கன்னு நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். உங்களுக்கான இங்கே வந்து பரிசு காத்துட்ருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்தாகணும். ஹிஸ்டாரிக் ஃபேமிலியை வந்துட்டு நீங்கள் வந்து வின் பண்ணி ஆகணும். உங்களோட திறமையை நான் வந்து பார்க்கணும். நீங்கள் வருவீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் வந்து நினைக்கிறது சரிதானே. உங்களுக்கு அங்கே நிறைய அட்வான்டேஜும் இருக்குது. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கலாம். ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே ராயல் ஃபேமிலிஸ். ராயல் ஃபேமிலியோடைய பழக்கங்களும் உங்களுக்கு வந்து அங்கே அதிகமாக கிடைக்கும். அவங்க உள்ள எல்லாருமே வந்து ஹையர் லெவலில் இருப்பாங்க. அதுவும் ஹிஸ்டாரிக் ஃபேமிலி ரொம்ப ஹையர் லெவலில் இருப்பாங்க. எனக்கு இதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி சியோசுவான் வந்து நினச்சிட்ருக்கான் அவங்களோட லெவல் என்னான்னு சொல்லிட்டு. தேர்டு பிரின்சஸ், நீங்கள் வந்து குயின் கிங்டமில் வந்து இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து எதுக்காக அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்குறான். நீங்கள் வந்துட்டு டீமை வந்து லீட் பண்ண எனக்கு அது வந்து சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்தாகணும். உங்களுக்கான ரிவார்டு கண்டிப்பாக அங்கே இருக்குன்னு சொல்லி தேர்டு பிரின்சஸ் அவங்க சொல்கிறாங்க. ஹீரோ கேட்டதுக்கு அங்கே பதிலே சொல்ல. அங்கே வந்துட்டு ஹீரோவுடைய மாஸ்டரும் பார்க்குறாரு, நீ வந்து என்ன பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்க, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் ஹீரோன்றான். நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து இங்கே வந்து போகலாம், இவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன், நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்க மாஸ்டரை பார்த்துட்டு சொல்கிறான். நான் உங்களை பற்றி வந்து கேள்விப்பட்ட உண்மையா சியோசுவான், நீங்கள் வந்துட்டு ஒரு நல்லா வந்துட்டு மாஸ்டராக இருக்கீங்க. நீங்கள் எது மேலேயும் ஆசைப்பட மாட்டீங்களாமே. எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குது. என்னுடைய வந்துட்டு டீமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிற முடியுமா? நான் உங்களுக்கு ஒரு நல்ல டீச்சராக இருப்பேன். நீங்கள் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இருக்க முடியுமான்னு சொல்லி சியோசுவான் வந்துட்டு கேட்குறான். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வந்து எனக்கு ஒரு டீச்சராக இருப்பீங்களா? அப்போ நீங்கள் என்னை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக்குவீங்களா? என்னுடைய பாடியோட பவர் வந்து இன்னும் அதிகமாக்குவீங்களா? இது வந்துட்டு உண்மையாகவே நீங்கள் இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிங்களா? நான் காண்கிறது கனவா இல்லை நிஜமான்னு சொல்லி அந்த பொண்ணு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். எனக்கு இது வந்து லக்கு தானா இவர் இப்படி கேட்டது? நீ வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வந்துட்டு பாடியை வந்து வச்சுருக்க. ஆனால் அது வந்து இன்னும் நீ வந்து ஃபுல்ஃபில் ஆகலாம். அந்த ஏசியன் புக்கில் நீ வந்து படிச்சிருப்பேன்னு நான் வந்து நினைக்கிறேன். நீ அதை உன் கூட வந்து பேர் பண்ணிக்கணும். அந்த வந்து பேர் பண்ணால் மட்டும்தான் உன்னால் வந்து ஸ்ட்ராங்காக முடியும். நீ இன்றைக்கி வேணால் லக்கில் வந்துட்டு இருக்கலாம். ஆனால் வந்துட்டு அதுக்கான ரிசல்ட்டு நீ எப்பயுமே வந்து எஃபெக்ட் போடணும். அப்போ தான் அந்த ட்ராகன் ஸ்வாடை வந்து உன் கூட வந்து நீ வந்து பேர் பண்ணிக்கிற முடியும். உனக்கு நேச்சுரலாகவே ட்ராகன் எனர்ஜியோடைய ஸ்வாடோட அந்த பவர் உன் கூட இருக்குது. நீ அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு ஹீரோ சொல்கிறான். நீ வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, நீ எதுக்காக இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லி ஹீரோவோட மாஸ்டரும் அங்கே வந்து கோபுறாரு. மாஸ்டர், நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், நம்ம இங்கேருந்து போகலாம் ஹீரோ, நீ எதுக்காக அங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க? சியோசுவான், என்னைய உங்களுடைய ஸ்டூடெண்ட்டை வந்து ஏற்றுக்கோங்க. இது என்னுடைய பெரிய ரெக்வெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்னை வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்டை வந்து ஏற்றுக்கோங்க. நான் உங்கள் கூட எப்பயுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு கண்டிப்பாக என்னுடைய ஸ்டூடெண்ட்டை வந்து நான் உங்களை வந்து ஏற்றுக்குவேன். உங்களுடைய டேலண்ட் அது ரொம்ப என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. என்னது என் டேலண்ட்டு நான் சொன்னீங்க? என்னுடைய டேலண்ட்டை பார்த்தா நீங்கள் வந்து பேசுனீங்க. சின்ன வயசில் என்னுடைய பிரதர்ஸ் எல்லாருமே என்னை விட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. புக்ஸ் படிக்கிறது, மியூசிக்கு, மற்ற டெக்னிக் எல்லாமே அவங்க என்னை விட வந்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா என்னால் வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக்கிற முடியலை. அதனாலேயே என்னவோ வந்துட்டு நான் வந்து தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் யாருக்கும் தெரியாமல் நான் வந்து தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எங்கள் அப்பா கூட வந்துட்டு என் கூட சரியாக வந்து பேசுகிறது இல்லை. எங்கள் அப்பா வந்து எங்களோட பிரதர்ஸை தான் நல்லா வந்து பார்த்துக்கிட்டாரு. என் கூட அந்தளவுக்கு பேசுகிறது இல்லை. நான் வந்து ஒரு தனியாக இருப்பேன். அப்போ தான் நான் வந்து தனியாக வந்து யாருக்கும் தெரியாமல் ட்ரைனிங் எடுக்க வந்து கற்றுக்கிட்டேன். இது நாள் வரைக்கும் என்னை யாருமே வந்துட்டு ஒரு டேலண்ட்டை பற்றி பேசுனதே இல்லை. என்னுடைய டேலண்ட்டை பற்றி முத பேசினது அது நீங்கள் தான் சொல்லி ஆச்சரியமாக வந்துட்டு இரவு வந்துட்டு சியோசுவானை வந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து ஒரு பிரின்சஸ், நீங்கள் இந்த அளவுக்கு இருப்பீங்க நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. எங்களுடைய முத்திரையில் வந்துட்டு சேர்றதுனால உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னுடைய ஃபஸ்ட்டு சீடன் அது வந்து ஜின்னு தான். என்னுடைய ஒரு நல்ல சீடன்னு கூட சொல்லலாம். ஜின்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே புரிய வைப்பான்னு சொல்லி சியோசுவானும் சொல்கிறான்.
நீங்கள் வந்து 7th வீக்கில் வந்து சேர போகிறீங்களா? உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்துட்டு நாங்கள் வந்து கிளாஸ்லாம் எடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து எப்பயும் எங்கள் கூட சேர்ந்து தான் கற்றுக்கிறது மாதிரி இருக்கும். இது வந்துட்டு மோகன். இவங்க வந்து 3rd லெவல் ஒரு ஆல்கெமிஸ்ட். உங்களுக்கு எப்போ வேணாலும் வந்துட்டு எலிக்சர் வந்துட்டு கிடைக்கும். அதுவும் அன்லிமிட்டடாக கிடைக்கும். நாங்கள் வந்து எலிக்சர் ஷாப் வந்து வச்சுருக்கோம். அது நிறைய வந்து எங்களுக்கு ஃபண்டு வருது, பணமும் வருது. நாங்கள் வந்து ரிச்சாக போகிறோம். அப்படித்தானே மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கான். அதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த புகழ் எல்லாமே மாஸ்டரை தான் சேரும். மாஸ்டரால் தான் இது எல்லாமே நடந்துச்சு. மாஸ்டர் வந்து ரொம்ப நல்லவர். நீ வந்து நிறுத்து ஜின்னு, போதும். நீ என்னோடய டேலண்ட்டை பற்றி ரொம்ப பேசிட்டீங்கன்னு சொல்கிறான். இல்லை 7வது முதிரையோட ஜானியில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க. உங்களுடைய ஜானி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. உண்மைக்குனே அப்படித்தான். எனக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்குது. என்னை வந்து நீங்கள் உங்களுடைய சீடனா வந்து ஏற்றுக்கிட்டீங்களா? அது எதனால நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா? மாஸ்டர் வந்துட்டு உங்களோட திறமையை பார்த்து தான் வந்து சேர்த்துக்கிட்டாரு. நான் வந்து 7th வீக்கில் வந்து சேர்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு செர்வன்ட் கேர்ளாக தான் இருந்தேன். என்கிட்ட எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், நான் வந்து கல்டிவேஷன்லேயே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். என்னுடைய திறமையை வந்துட்டு மாஸ்டர் தான் வெளியே கொண்டு வந்தார். நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் வந்துட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணேன். மாஸ்டர் வந்து என்னுடைய திறமை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துட்டார். என்னது 7th வீக்கில் இருக்க ஒரு பொண்ணு வந்து சர்வெண்ட்டா? எப்படி இவர் வந்து இந்த பொண்ணை வந்து தேர்ந்தெடுத்தார்? அங்கே இருக்கோன்னு பார்க்குறான். வந்து ஜின்னு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டவங்க. அவங்க வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து மாஸ்டர் வந்து அவங்கள வந்து எடுத்துக்கிட்டாரு. அவங்கள வந்து நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து ஒரு ஜீனியஸான ஒரு ஆள் இந்த செக்டர்லேயே வந்துட்டு. எனக்கும் அவங்கள பற்றி தெரியும். நான் வந்து அவங்கள பற்றி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு மாஸ்டருடைய ட்ரைனிங் மூலிமா அவங்க இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டாங்க. சிவா, நான் உங்ககிட்ட ஒன்று வந்து கேட்கலாமா? நீங்கள் எதுக்காக ஒரு செர்வன்ட் பொண்ணை வந்துட்டு அதுவும் உங்களுடைய 7th வீக்கில் வந்து வச்சுருக்கீங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா? அது எப்படி நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணீங்க? அதுவும் ஒரு செர்வன்ட் பொண்ணு உங்களுடைய சீடனா வந்துட்டு, இதை வந்து என்னால் நம்பவே முடியலைன்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு ஹீரோவை பற்றி வந்து கேட்குறான். அதுக்கு வந்து இந்த ஜின்னு வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். மாஸ்டர் வந்துட்டு கூட இருந்த எல்லா பேருமே மாஸ்டர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அவருடைய சீடர் எல்லாருமே. நான் ஒரு ஆள் தான் மாஸ்டர் சைடு வந்துட்டு இருந்தேன். ஒருவேளை அதனால தான் மாஸ்டர் வந்து அவருடைய சீடனை வந்து என்னை ஏற்றுக்கிட்டாரோ? ஒருவேளை அப்படித்தான் இருக்குமோ? இல்லை, அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்ல. மாஸ்டர் வந்து ரொம்ப நல்லவர். அவர் என்னுடைய நல்ல கேரக்டரை பார்த்து தான் அவரோட சீடனை வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பார். மாஸ்டர் வந்து அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டார். யாரும் அவர் கூட இல்லாதனால என்னை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே மாஸ்டர் வந்துட்டு ஷோல்டரில் வந்து கையை வச்சுட்டு, ஜின்னு நீ வந்து என்ன நினச்சிட்ருக்க? நான் உன்னுடைய டேலண்ட்டை பார்த்து தான் என்னோடய சீடனை வந்து நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜின்னுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. ஜின்னு வந்து ஒரு டேலண்டான ஒரு பொண்ணு. நீயே வந்து அதை இன்றைக்கி பார்த்துருப்ப இந்த போட்டியில் வந்துட்டு. எவ்வளோ வந்துட்டு ஸ்வார்ட்மேன்ஷிப்பில் வந்து திறமையான ஒரு பொண்ணு வந்து ஜின்னு அப்படிங்கிறத நீயே வந்து பார்த்துட்டு இருந்தேன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இங்கே இருக்க எல்லா பேருக்குமே தெரியும் ஜின்னு வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னு சொல்லி. நான் என்னோடய டீமில் உன்னை சேர சொன்னதுக்கு உன்னோடைய டேலண்ட்டை பார்த்து தான் நான் இன்றைக்கி வந்து சேர சொன்னேன் பிரின்சஸ். நீ வந்து ஒரு லீடராக வந்து என்னுடைய டீமில் வந்து இருக்கலாம். உன்னால் வந்து நல்லா வழிநடத்த முடியும். என்னது, நான் லீடரா? என்னை வந்து நீங்கள் லீடர்னா சொன்னீங்க. என்னால் வந்து ஒரு நல்ல லீடராக வந்து இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யாரோ வந்துட்டு சந்தோஷப்படுறான். மாஸ்டர், நீங்கள் வந்து ரொம்ப நல்லவராக இருக்கீங்க. நான் உங்களை பற்றி என்னமோ நினச்சேன். நான் உங்களுக்கு வந்து தலை வணங்குகிறேன். என்னுடைய மாஸ்டராக நீங்கள் தான் எப்பயுமே இருக்கணும். என்னை வந்து ஆங்மா செட்டோடைய வந்துட்டு ஒரு சீடனை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்துட்டு எரோட மாஸ்டரும் ஆச்சரியமாக பார்க்குறாரு. நீங்கள் வந்து இப்படிலாம் தலை வணங்கணும்னு நான் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து என்னுடைய சீடனை வந்து என்னை வந்து ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கன்னு ஹீரோ சொல்கிறேன். அங்கே வந்து சிஸ்டம் வந்தது. நீங்கள் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சீடனை வந்து ரெக்யூர் பண்ணிட்டீங்க. இதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு 10 ரிவார்டு வந்து கிடைக்க போகுது. 5 எலிமெண்ட்ஸ் உங்கள் பாடியில் வந்து ஜாயின் பண்ணும். அதை வச்சு உங்களுடைய லெவலை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்தலாம். நீங்கள் ஒரு மாஸ்டர் லெவலுக்கு வந்து போயிடலாம். உங்களுக்கு இதனால் ஒரு வெப்பன் வந்துட்டு வந்து பரிசாக கிடைக்கும். இந்த ரிவார்டு எல்லாமே உங்களுக்கு தான். உங்களுடைய நல்ல சீடனை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்ததுனாலன்னு சொல்லி சிஸ்டம் வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு அக்யூரேட் வெப்பன் சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பனை வந்து ஹீரோக்கு வந்து கொடுக்குது. ஹீரோ வந்துட்டு ஒரு பிரின்சஸ். ஆனால் அவளே வந்து நம்ம ஹீரோக்குள்ள தலை வணங்கி என்ன உங்களோட சீடனை வந்து ஏற்றுக்கோங்கன்னு கேட்குறான். இதுக்கு முன்னாடி ஹீரோவோட மாஸ்டர் இருந்தவர் அவர் என்ன சொல்ல போகிறாரு? ஹீரோ வந்து அந்த வேண்டோ ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிற போகிறானா? அதுலேயே வந்து லீடராக வந்துட்டு ஹீரோவாக தான் இருக்கணும்னு சொன்னான். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ். டாட்டா, பாய்.